வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திமுகவை எல்லோருமே கைவிட்டு விட்டார்கள், நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டாங்க, கடவுள் காப்பாற்றுவாரா? இந்த கேள்வியுடன் இந்த வீடியோவில் 5 வீடியோ இணைக்க போகிறேன். 5 வீடியோவும் உங்களை அசத்தும், அந்த அளவு தான் இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த வீடியோவை பார்ப்போம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மே 4ஆம் தேதி அடிமைகளுக்கும் தற்கூரிகளுக்கும் மே 4ஆம் தேதி அடிமைகளுக்கும் தற்கூரிகளுக்கும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். லடாக்கிலிருந்து திராவிடம் 2.0 இந்த வீடியோவில் யார் பேசுறது? மதிமாறனா? மதிகட்டவன். எங்கே போயிருக்கான்? லடாக் போயிருக்கான். லடாக்குக்கு இத்தனை நாள் போக முடிஞ்சுதா? ஆனால் இப்போ ஏன் லடாக்குக்கு போயிருக்கான்? அதுக்கு 2 விஷயம். ஒன்று, மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2ஆக பிரித்து எங்கே வன்முறைகள் இருக்குதோ அந்த இடத்துல இராணுவத்தை அனுப்பி ஒட்டுமொத்த பேரையும் ஒடுக்கினார். லடாக்கு அமைதியான பூமி, தனி மாநிலமாகினார். அதனால் லடாக்குக்கு இப்போ யார் வேணுமானாலும் சுற்றுலாவுக்கு போகலாம். ஸோ இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மோடிக்கு முதல்ல இந்த மதிமாறன் பார்த்திங்கன்னா நன்றி சொல்லணும். 2வது, திமுக எப்போதுமே சரி ஷூட்டிங் எடுக்கும், விளம்பரத்தை விரும்பும். அதனால் லடாக் வரைக்கும் போய் திராவிடத்தை பற்றி யாராவது பேசி வீடியோ போட நல்லா இருக்கும்ல. அதனால் ஓசிச்சோர் துணுக்கிட்டு சென்னையிலே சுற்றிக்கிட்டு இருந்த இந்த மதிமாறனை பார்த்து, சாமியை நம்ம கட்சி தோற்றுப்படுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் மக்கள் மத்தியில் எழுச்சியாக இருக்கணும், நாங்கள் தோத்தாலும் பார்த்தீங்கன்னா சோறு மாட்டோம், நாங்கள் ஃபயர் விட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு டிஆர்பி ராஜா சொன்னோம். அதனால் ரிசல்ட் வரதுக்கு முன்பாக லடாக் வரைக்கும் போயிட்டு திராவிடம் 2.0 லோடிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் கத்திட்டு வாப்போ, இந்தா பணம் அப்படின்னு அடித்து வைத்திருக்கின்ற பணத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க பிள்ளைக்குது. அதை எடுத்துக்கிட்டு மதிமாறன் போயிட்டு லடாக்கில் திராவிடம் 2.0 லோடிங் ஆகுது அப்படின்னு கத்திருக்கிறாரு. சரி, இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற கூட உங்களுக்கு எண்ணம் இருக்கலாம். ஆனால் அந்த சந்தேகம்லாம் வேணாம். ஏன்னா எப்போதுமே சரி திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இந்த ஷியாம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு வந்துருங்க. எல்லா தொகுதியிலையும் உதயசூரியன் நின்றுருந்தா இந்த கருத்து கணிப்பு முடிவு மாறி இருங்க. ஏன் அப்படி முடிவு எடுக்கக்கூடாது? திமுகவுக்கு ஒரு 30% ஓட்டு ஷூரா கையில் இருக்கு. எம்ஜிஆர் 77 30% ஓட்டை வச்சு தானே ஜெயிச்சாரு. அந்த நம்பிக்கை திமுகவுக்கு வேணும்ல. இல்ல, திமுக கூட்டணி கட்சிகளை பொதுவாக அவங்க விடுறது இல்லை. அது கலைஞர் காலமும் அப்படிதான். இந்த ஷியாமை பொறுத்த வரைக்கும் சசிகலாவும் ஜெயலலிதாவும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு துதி பாடிக்கிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் வாக்கட்சி போகிறதுக்கு யாரும் கிடையாது, ஓசிசோர் துண முடியாது. என்ன பண்ணுறது? எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் லெஃப்டில் டீலிங் பண்ணுறாரு. ஏன்னா அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த ஊடகமும் அதிமுகவுக்கு ஆதரவாக இல்லை. வீணாயே இவங்களுக்கெல்லாம் காசு செலவு பண்ணணும். அதே மாதிரி இவங்க பேசி மக்களை யாரும் திருந்த போகிறது கிடையாது. இவங்க மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களும் அல்ல. 2வது, மக்கள் மத்தியில் இந்த ஊடகவியலாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களும் இல்லை. அதனால் இவங்களுக்கு செலவு பண்ணுறத கட்சிக்காரங்க செலவு பண்ணலாம், ஒன்று இவங்களுக்கு செலவு பண்ணுறத மக்களுக்கு செலவு பண்ணலாம். அதனால் இவனுங்களுக்கு மாதம் குறிப்பிட்ட அமௌண்ட்டு வாக்கரிசி போட்டுன்னு இருக்க தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தூக்கி எறிந்து விட்டார்கள். இந்த ரவீந்திரன் துரைசாமி, இந்த மாதிரியான ஷியாம் அவர்கள்லாம். அதுக்கப்புறம் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திமுக ஜெயிக்காது அப்படின்ற நிலை தான் இருக்குது. அதை பார்த்த பிறகு தான் ஷியாமை பொறுத்த வரைக்கும் எல்லா தொகுதியிலும் உதயசூரியன் நின்று இருந்தா இந்த ரிசல்ட்டே மாறி இருக்குமில்ல அப்படின்னு சொல்கிறான். எந்த யூடியூப்பில் உட்காந்து சொல்கிறான் தெரியுமா? மின்னம்பலம் என்ற யூடியூப்பில் உட்காந்துன்னு சொல்கிறான். அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்குது. அதிமுக தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்குது, தனித்து நிற்கின்ற துணிச்சல் இருக்கிறது, தைரியம் இருக்குது. ஆனால் திமுகவுக்கு அந்த தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மான ரோஷம் உள்ளவனாக இருந்தால் தைரியம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாமில்ல, இது வரைக்கும் நின்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாமில்ல. திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தால் தானே தனித்து நிற்கிறதுக்கு. அதுக்கு எங்கே இருக்கிறது? கூட்டணி பலம்தான், கையில் இருக்கின்ற காசு பலம்தான், ஊடக பலம்தான், மக்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்படுகின்ற இலவச அறிவிப்புகள் தான் திமுகவுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. அதனால் அதுக்கு எப்படி முட்டு கொடுக்குறான்னு பார்க்கும் பொழுது எப்போதுமே திமுக கூட்டணி கட்சிகளை கைவிடாதுங்க அப்படின்னு சொல்கிறான். கலைஞர் காலத்திலையும் இப்படி தான், அண்ணா காலத்திலையும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா வரைக்கும் கொண்டுட்டு போகிறான்.
மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தால் தனித்து நிற்கலாம். இல்லை கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கொள்கை முரண்பாடு கொண்டவர்களாக இருக்காங்க, முதுகில் குத்துறவங்களாக இருக்காங்க, அவங்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் தூக்கி சுமக்கணும். இப்போ ஷியாம் என்ன சொல்கிறான், கூட்டணி கட்சிகளை கைவிட முடியல, அதனால் திமுக அரவணைச்சது, அதனால தான் இப்போ ரிசல்ட் ஆனது மாறி வந்திருக்குது. ஒருவேளை கூட்டணிகளே இல்லாமல் எல்லா இடத்துலையும் உதயசூரியன் இருந்தா இந்த ரிசல்ட் அப்படியே மாறி வந்திருக்கும்ல அப்படின்னு மின்னம்பலத்தில் உட்காந்துன்னு சொல்கிறான். ஏன் மின்னம்பலம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த மின்னம்பலம் தான் வந்து திமுக 172லேருந்து 180 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும், அதிமுக 38லேருந்து 40 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும், தவேகா ஒரு இடம் ஜெயிச்சா அது பெரிய விஷயம் அப்படின்னு கருத்து கணிப்பு வெளியிட்டவங்க தான் இந்த மின்னம்பலம். ஸோ அந்த மின்னம்பலத்திலே உட்காந்துக்கிட்டு எல்லா தொகுதியிலும் திமுக நின்று இருந்தால், உதயசூரியன் போட்டிட்டு இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும்ல அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போது இந்த மின்னம்பலம் எடுத்து விட்ட கருத்து கணிப்பு பொய், காசு வாங்கின்னு திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பெரும்பான்மையான ஊடகமானது எல்லா நாள்லையும் ஏன் இன்றைக்கி கூட திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க சொல்கிறதெல்லாம் பொய், களத்தில் வேறு மாதிரியான ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றத இந்த தெராசு ஷியாம் வந்து சொல்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமில்ல. இல்லை ஆக மொத்தத்தில் திமுகவுக்கு சரியான தகவலை கொடுக்கல தேர்தலுக்கு முன்பாக. அப்படி சரியான தகவலை ஊடகம் கொடுத்துருந்துன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கி திமுக வேலை பார்த்துருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க, தேவையற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துருக்க மாட்டாங்க. அதை திமுகவே போட்டிட்டு வெற்றி தொகுதியாக மாற்றிருக்கோம். அப்போது திமுகவுக்கு யாரோ தவறாக வழிகாட்டியிருக்கிறாங்க. அதனால தான் இப்போது தேர்தல் ரிசல்ட் ஆனது வேறு மாதிரி வரும் போல் இருக்குது. அதனால தான் தெராசு ஷியாமை பொறுத்த வரைக்கும் திமுகவே எல்லா தொகுதியும் நின்று இருந்தால் வெற்றி பெற்றுக்கல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம மண்டையை எப்படி கழுவிட்டு இருக்காங்க, திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மதிமாறன் ஒருத்தன் போய் லடாக்கில் கதறினானே, அவங்ககிட்ட சொல்லாமல்ல, டேய் தமிழ்நாட்டிலே இருந்து பத்திரிகையாளர் என்ற போர்வியில் உலாவி கொண்டிருக்கின்ற அள்ளக்கைகள் அத்தனையும் திமுக ஜெயிக்காதுன்னு சொல்கிறாங்கடா. திமுகவுடைய உதயசூரிய சின்னமானது எல்லா தொகுதியிலும் போட்டிட்டு இருந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கடா. நீ என்னடா லடாக்கில் போயிட்டு கத்தின்னு கிடக்கிற அப்படின்னு சொல்ல வருதா இல்லையா? அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவை பாருங்கள். இருந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் ஒரு சில தொகுதிகளை தவிர. அது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. யார் பேசுறது? திருமாவளவன் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, சில தொகுதிகளில் மட்டும் வந்து விசிகாவினர் கூட்டணி கட்சிகளுக்கு வேலை பார்க்கல அப்படின்ற தகவல் வந்துருக்குது. நாங்கள் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். அதாவது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பொதுத்தளத்தில் வந்து திமுகவுக்கு எங்கள் கட்சிக்காரங்க யாருமே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொன்னால் கூட்டணிக்கு தலைமை தாங்க கொண்ட திமுக இவர் எப்படி நினைக்கும்? எதுக்குடா திருமாவளவன் நம்ம கட்சியில் வச்சுருந்தோம், எதுக்குடா இன்றைக்கி வேலை செய்யலைன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் விட்றான்? அன்றைக்கே சொல்லியிருக்கலாமில்ல, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கலாமில்ல, எங்கள் கட்சிக்காரங்க யாரும் வேலை பார்க்கலைங்க, அவங்கள வேலை பார்க்க வைக்கணுங்க, கொஞ்சம் காசு கொடுங்க, எதாவது சொல்லியிருக்கலாமில்ல அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால் சில தொகுதியில் மட்டும் வேலை பார்க்கல, மற்ற தொகுதியெல்லாம் சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். எந்த தொகுதியிலும் வேலை பார்க்கல என்றது தான் மறைச்சி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த விசிகாவை வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு குறைத்து மதிப்பிட்டு விடாதே. இந்த விசிகா என்ன தெரியுமா, தவறான முடிவெடுத்திருந்தால் இந்நேரம் ரிசல்ட்டே மாறி இருக்கும். கூட்டணி தர்மத்துக்காகவும் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் மாற்றம் என்று சொல்லிட்டு எந்த பக்கமும் போல எங்களுடைய கட்சி நலன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரப்போகின்ற பரிசு இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு திமுகவுடனே இருந்தோம். அதனால தான் இன்றைக்கி ரிசல்ட்டு திமுகவுக்கு ஆதரவு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருவேளை திமுக ஜெயிச்சிச்சுன்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒரு தொகுதி ஜெயிச்சா கூட ஏப்பா திமுக ஆதரவு கொடு அப்படின்னு சொன்னால் ஆதரவு கொடுத்துட மாட்டேன். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்பாகவே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் மாற்றத்தை நோக்கி போயிருக்கணும். ஆனால் நம்ம கூடவே இருந்துட்டோம், தமிழ்நாட்டுடைய நலத்தை அடிப்படையை வச்சு நாங்கள் திமுக இருந்துட்டோம். ஆனால் வெற்றி பெற்ற பிறகும் அதே மாதிரி விட்டு கொடுப்போன்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல வரார். நீங்கள் தான் திமுகவுக்கு வேலையே பார்க்கல, தனித்து விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி திமுக வெற்றி பெறும், அப்புறம் அந்த ஆட்சியில் எப்படி பங்கு கேட்பீங்க? அதனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் லாஜிக் இல்லாமல் பேசுகிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன் திமுகவுக்கு வந்து விசிகாவினர் வேலை பார்க்கல ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக உரிய மரியாதையை தரல, தேமுதிகவுக்கு தந்த மரியாதை கூட விசிகாவுக்கு தரல. நிறைய பேர் காயமடைஞ்சிட்டாங்க. அது திருமாவளவனே சொல்கிறார்.
இன்னொரு 2 தொகுதி சேர்த்து வாங்கியிருந்தோம்னா பாலாஜிக்கும் ஆலவூர் ஷானவாஸுக்கும் நான் கொடுத்துருக்கலாம். இன்னொரு 2 தொகுதி நான் சேர்த்து கேட்டு வாங்கலை. அது என்னுடைய பிழை என்று சொல்லிவிட முடியாது. கூட்டணியுடைய நலனை அடிப்படையை வச்சு தான் நான் வாங்கலை. இனி வரும் காலங்களில் விசிகாவே முன்னிறுத்தப்படும். விசிகாவுடைய நலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி இடத்துல பேசப்படும் அப்படின்னு சொல்கிறார். அட தும்ப விட்டுட்டு ஏன்டா வாழை பிடிக்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது திருமாவளவன்கிட்ட. தொகுதி வாங்க வேண்டிய நேரத்தில் வாங்கியிருக்கலாம். இப்போ வந்து புலம்பி என்ன பயன்? அதனால் எவ்வளோ வெற்றி பெற போகிறீங்கன்னு தெரியல. நீங்கள் திமுகவுக்கு வேலை பார்க்கலையா இல்லை திமுக உங்களுக்கு வேலை பார்க்கலையான்னு தெரியல. ரிசல்ட் வந்தால் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க. கடந்த காலத்தில் இந்த தேர்தலில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குறைந்தபட்சம் 6 இடங்களையாவது ஒதுக்கித்தர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் கூட திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு இடதுசாரிகளை ஒரு கட்டுக்குள்ள இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது யார்? நம்முடைய பாலகிருஷ்ணன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்தவர். இவர் என்ன சொல்கிறாரு? திமுக எங்களுக்கு நிறைய தொகுதி கொடுக்கல, 6 தொகுதி கட்டும், அது கூட கொடுக்கல, எங்களுக்கு உரிய மரியாதை தரல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இது மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோவை காட்டியிருக்கேன். ஆனால் அதை தாண்டி நிறைய பேசியிருக்கிறார். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வேண்டும் என்பதற்காகவே இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அறிவு வந்திருக்குது. நிறைய பேரும் பங்களிப்பு செலுத்தியிருக்கின்றார்கள். தேர்தல் என்றாலே ஒதுங்கின இளைஞர்கள் இந்த முறை நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதன் மூலமாக என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களும் 2வது முதல் தலைமுறை வாக்காளர்களும் முதல் முறையாக ஓட்டு போகிறாங்களே அவங்களும் நிறைய பேர் வாக்கு செலுத்தி இருப்பதனால கண்டிப்பாக இந்த வாக்குகள் வழக்கம் போல் திமுக வந்தது, இப்போ விஜய்க்கு போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக திமுக கூட்டணி தோத்துடும். இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர், அதற்காக வாக்களித்திருக்கின்றனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்றம் என்பது திமுக வேண்டாம் என்றுதான் அர்த்தம். பார்த்துங்க, இதெல்லாம் தேர்தலுக்கு முன்பாக பேசியிருக்கணும். திமுக ஏதாவது சரி பண்ணியிருக்கும். ஆனால் தேர்தல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்கக்கூடியவங்க மாற்றம் வேண்டும் என்பதற்காகவே வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே திமுக பயந்து போயிருக்குது, இன்னும் 2 அவங்கள பயத்தில் தள்ளுறாங்க இந்த மாதிரி ஆட்கள். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த வீடியோ, மனக்குமுறல்கள் இருக்கும், வாய்ப்பு இல்லாதவங்க போராட்டம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வேலை பார்த்தாங்கல்ல, எல்லோரும் வேலை பார்த்தா நம்ம வெற்றி பெற வைக்க போறாங்க. அது யதார்த்தம் எல்லா கட்சியிலும் தான் இருக்கு. அதிமுக இல்லையா, திமுக இல்லையா, எந்த கட்சியில இல்ல, போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். நான் எப்பவும் அமைதியா இருக்கிறேன். யாரு? நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள் தான். ஏன்னா செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் திமுக நலன் அடிப்படையிலே செயல்பட்டார். ஒருபோது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய நலனை அடிப்படையாக வச்சு வேலை பார்க்கவே இல்லை. அதனால் காங்கிரஸ் இருக்கிறவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் முடிகிற வரைக்கும் போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தான். செல்வ பிறந்தகை வாங்கின காசு கூட கொடுக்கல. அதனால் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் காசு சில இடத்துல கொடுத்தாங்க, சில இடத்துல கொடுக்கவே இல்லை. 2வது காங்கிரஸ் கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் இறங்கி வேலை பார்க்கல. காங்கிரஸில் தொண்டர்களே இல்லை, தலைவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதனால் பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க, மனக்கசப்புகள் இருந்தது. கேட்டால் ஏமாற்றம் உள்ளவங்க கண்டிப்பாக போராட்டம் நடத்துவாங்க தானே, இல்லை எல்லா கட்சியிலும் தான் இருக்கிறாங்க, எங்கள் கட்சியில் மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து செல்வ பிறந்தகை சொல்கிறார். நேற்று செய்தியாளர்கள் செல்வ பிறந்தகையை ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க. என்ன தெரியுமா, உங்கள் தலைவர் பதவியை எடுக்க போகிறாங்களாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாங்க அப்படின்னு சமாளிக்கின்றார். 2வது ராகுல் காந்தியுடைய உரையை மொழிபெயர்த்தீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நான்லாம் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்க, நாங்கள்னா கான்வென்ட்லேயே படித்தோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசு பள்ளிக்கூடத்தில் கல்வி சரியாக இருக்காது, பிள்ளைங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களா வந்து களத்தில் இறங்கி படிச்சிருக்கணும், அது ஒவ்வொரு சொந்த மாணவனுடைய முயற்சியாக இருக்கணும், அப்படி தான் நாங்களாம் படித்து வந்தோம். நான் என்னவோ கான்வென்ட்டில் படித்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பேசுனது ஊருக்கே கேட்டுச்சு. ஆனால் மேடையில் இருந்த செல்வ பிறந்தகைக்கு சரியாக காது கேட்கலையா. அதனால் மொழிபெயர்க்கின்ற போது அந்த பிரச்சனைலாம் வந்துடுச்சு. அதையே ஏன் ஓட்டுறீங்க? ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு மாணவன் இன்றைக்கி ராகுல் காந்தியுடைய பேச்சே வந்து மொழிபெயர்க்கிறான்னு சொல்லிட்டு பெருமைப்படாமல் அப்படின்னு சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளிக்கூடத்தை கேவலப்படுத்துனதும் இல்லாமல், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை கேவலப்படுத்துனதும் இல்லாமல், உனக்கு ஆங்கிலம் தெரியல, மக்கு பையன், நீ திடிக்கிட்டு திரிஞ்ச 5000 கட்சிக்கு போயிட்டு வந்த நீ வந்து அரசு பள்ளியை குறை சொல்லிக்கிட்டு மொழிபெயர்த்தது சரியாக இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளாமல் நீ என்னென்னவோ கதை அழுதுகிட்டு இருக்கிற. மொத்தத்தில் காங்கிரஸ் கட்சியும் வேலை பார்க்கல, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வேலை பார்க்கல, விசிகாவினரும் வேலை பார்க்கல. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொகுதிக்கு மட்டுமே வேலை பார்த்தாங்க, நல்லா தெரியும். 2வது திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க.
போதைப்பொருள், பாலியல் வன்புணர்வு, அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இதை முதலமைச்சர் வச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் சேம் சைட்லேயே கோல் போட்டாங்க. மொத்தத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவை கை விட்டுட்டு இருக்காங்க இந்த தேர்தலில், இணக்கமே இல்லை. அதனால் இந்த முறை திமுகவை கூட்டணி கட்சிகளை காப்பாற்றலை. கடவுள் காப்பாற்றுவாரா? கடவுளுக்கே இவங்க துரோகம் பண்ணவங்கல்ல. எத்தனை கோயில் இடிச்சிருக்காங்க, தீபம் ஏற்றுனாங்களே. ஸோ கடவுள் கூட இவங்களை கைவிட்டிருப்பாங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.